அப்பா வீட்ல எவ்வளோ குப்பைக்குது. ஐயா ஹலோ, சாரதா பேசுறேன். யாரு வள்ளியா? சாரதா கண்ணா, எப்படி கண்ணிக்கிற? நல்லாகிறியா? பிள்ளைங்களா நல்லாக்குதா? நல்லா இருக்காங்க வள்ளி. அங்க அக்கா இல்லையா? கற்பகம் இல்லையேம்மா. அப்படியா? வேற யார் இருக்காங்க? வீட்ல யாருமே இல்லையே. நான் வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுல சாவிய வாங்கி வீட்டை திறந்து பார்த்தா குப்பையும் குழியுமா கீது. அதை பெருக்கினே இருந்த நீ அதுக்குள்ள போன் பண்ணிக்கின. ஓ அப்படியா? ஆமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நானும் அவரும் திருப்பதிக்கு கிளம்பி போறோம். அப்படியா? ஆமா, வரத்துக்கு 2 நாள் ஆகும். நீ வந்து அக்காட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். நான் திருப்பதி போயிட்டு வந்து அக்காக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லு. சரி கண்ணு, நான் கற்பகம் வந்தா இத சொல்லிக்கிறேன். கண்ணு, அப்படியே எனக்கும் சேர்த்து வேண்டிக்கின்னு வந்துரு. கண்டிப்பா. வச்சுட்டுமா வள்ளி? சரி வச்சிரு கண்ணு. ஐயா, லட்டு வாங்கிட்டு வர சொல்ல மறந்துக்கினே. மனோகர, இன்னும் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஆளுங்கலமா வந்துக்கிறீங்க. கேக்குற இல்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்களேன். அது ஒண்ணு இல்ல ஆயா. பின்ன என்னத்துக்கு 2 பேரும் வேத்து விறுவிறுத்து வந்துக்கிறீங்க? இல்ல, பஸ்ல ஒரே கூட்டம், அதான். இல்லையே, உங்க 2 பேரையும் பார்த்தா ரோட்ல கட்டி புடிச்சு யாரோட சண்டை போட்ட மாதிரி இல்ல. ராஜேந்திரா, என்ன புடிச்சு வச்ச புளியார் மாதிரி கீரை, வாயை திறந்து சொல்ல, என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை. வெளியில் புழுதி வேற அதிகம். பஸ்ஸில் நின்றுட்டே வந்தோம்ல, வெயில் வேற வாட்டி எடுத்து பிடிச்சி, அதான். அதான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பார்வை? சரிதான், ரொம்ப சலிச்சுக்காதப்பா. பாவம், கழிச்சு போய் வந்துக்கிறீங்க. நான் போய் காப்பி ஏத்துக்கின்னு வரேன். நீங்க அதுக்குள்ள போய் மூஞ்சி கைன்னு வந்துருங்க. என்ன கூட்ட அப்பாலிக்கா கூட்டிக்கிறேன். ஏன்பா இன்னும் அவங்க வரல? அதாம்மா வந்துருவாங்கன்னு நினைச்சேன். என்னாச்சுன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்ன, அங்க போயிருக்கலாம்ல. போயிருக்கலாம், பட் இவ்வளவு நேரம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. வந்துருவாங்கக்கா. வந்தது அதோ ஒரு வேன் வருது, அதுல வராங்களா ஒருவேளை? அவங்க தான் வந்துட்டாங்க. பார்த்து அலமேலு. பாஸ்கரா, பாத்தியா, நான் இழுத்துக்கோ பிடிச்சுக்கோன்னு இருக்கேன். இங்க இவங்க எல்லாம் ஜாலியா கும்மாள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அலமேலு, முதல்ல டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகேவா? என்ன ஓகேவா? இது அங்க வந்து கேட்டுக்கணும். நீங்க வருவீங்கன்னு நாங்க அங்க காத்துக்கிறோம். இல்ல மாப்ள, நீங்க நேரா இங்க வந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத பொண்டாட்டிக்கு வைத்தியம் பாக்குறத விட மருமக தங்கச்சி காணாம போன தேடுறத ரொம்ப அக்கறை இல்ல? அபி, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவ்வளவு காணும்னு தேடி ஓடி போனல, இப்ப பெரிய இவன் மாதிரி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. ஏண்டி, நாங்க காத்துட்டு இருந்தோமே, நாங்க இழிச்சவாங்களா? எதுக்கு இவ்வளவு சாதாரண விஷயத்தை இப்படி பெருசுபடுத்துறீங்க? எதுக்கு சாதாரண விஷயம்? அந்த ஈர்க்குச்சி வைத்தியம் என்னடான்னா, வாளி அண்டா சொம்பரு பேர் வச்சுக்கிட்டு என்கிட்ட என்னெல்லாமோ பேசுறான். நான் அங்க நாய் மாதிரி குளிர்ல காத்து கிடக்க வேண்டியது ஆயிடுச்சு. அத்தை கற்பமா இருக்காங்கன்னு வேற சொல்றான். ஐயோ மாப்பிள, உள்ள போக. சரி சரி, தலை எழுத்து. ஏய், காணும்னு பதறி ஓடி போனல, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தோணிச்சு. அவனுக்கு அறிவில்ல? என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? டேய், என்னடா இது பாஸ்கரா? நான் தான் நேரங்க வந்துடலான்னு சொன்னேன். எதுக்காக அபியை திட்டுற? திட்டா வேற என்னப்பா செய்ய சொல்ற? அடி மனசு ஒரு அலட்சியம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், உங்க வீட்டுக்காரங்க ஹாஸ்பிடல்ல இருந்தா நீ இப்படி செஞ்சிருப்பியா? இது பாருங்க, இது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க உள்நோக்கத்தோட இப்படி பேசுனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எது சாதாரண விஷயம்? எதுடி சாதாரண விஷயம்? உன் புருஷன் மேலயும் வீட்டுல இருக்கிறவங்க மேலயும் உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அடி மனசுல நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா இப்படி நீ செய்வியான்னு யோசிச்சு பாரு. டேய் டேய், இது தற்செயலா நடந்ததுடா, விடு. ஏய், ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும். அறிவு வேண்டாம், எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கிழிய பேசுவிய. வேன்ல ஏற கூடவா தெரியல உனக்கு? சாரி மாமா, நான் பர்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள வேன் கிளம்பிடுச்சு. நான்சென்ஸ்.
இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் இங்க வந்தேன். ஆளுக்கு டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. ஏன்டாப்பா இங்க வந்தோன்னு இருக்கு. அதான் பெரியவங்க சொல்லும்போது கேட்கல. எப்பா தற்செயலா நடந்தது விடுன்னு சொன்னேன்ல. போங்க போங்க நீங்க போங்க. சரி உள்ள போய் கோச்சுக்க போ. வாடா. ஐயோ. டேய் சரிடா. பாஸ்கரா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னத்த ரிலாக்ஸ்? அம்மா ஐ எம் சாரி தப்பு. என்னப்பா இது? விட்டுருமா விட்டுரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கணும், கேட்கல. நானும் திருந்த மாட்டேன்னு நினைக்கிறேன். சாரிமா, சாரி, வெரி சாரி, both of you. சாரி. ராஜேந்திரா, என்னாச்சு உங்க 2 பேத்துக்கா? எப்ப பார்த்தாலும் கலகலன்னு பேசின்னு ஏதாவது சொல்லிக்கினே இருப்ப. இப்படி 2 பேரும் மூஞ்ச உம்முன்னு வச்சு உட்கார்ந்து நிக்கிறீங்களே, என்ன மனோகர? யார் இது? யார் வேணும்? ராஜேந்திரன் மனோகரன் உள்ள இருக்காங்களா? உள்ள இருக்கிறாங்க. ஐயா ஐயா, என்ன நான் கேட்டுக்கினே உள்ள போய் நிக்கிறிய? டேய், இங்க ராஜேந்திரன் யாரு? மனோகர் யாரா? எந்திரி. நான் தான் சார். எந்திரிடா. ஏண்டா என்ன திமிருந்தா இப்படி பண்ணிருப்ப நீ? நாங்க ஒண்ணுமே பண்ணீங்க. வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி பணத்தை எடுத்து வந்திருக்க நீ? இல்ல சார், அவன் தான் சார் எங்கள்ட்ட பணத்தை வாங்கி. கையில வைக்காதீங்க சார். நீ சும்மா இருமா. கேளுங்க சார். சார் அவன் தான் சார் எங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டா சார். இல்ல உனக்கு அடி விடும். ஐயோ சொல்லினே கேளல. ஐயா விட்டு போங்க சார். வேண்டாம் சார். என்ன லுக்ல போடா. என்னையா பண்ணாம? ஏறா. இந்த கற்பக வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அவ வந்தாலும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ எனக்கு கைய ஓடல, கால ஓடலையே. ஐயோ கடவுளே. ஐயோ ஏய் இறங்குடா. சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். எங்களை விட்டுருங்க சார். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லாம் இப்படி தான் சொல்லுவானுங்க. வா 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 உள்ள வா. கையெடுங்க சார். சார் எங்களை ஏமாத்திட்டான். அதெல்லாம் ஐயா கிட்ட போய் சொல்லு. சார் சார் எங்களை விட்டுருங்க சார். போடா. ஏய் வாடா. வரட்ட பின்னி எடுத்துறேன். ஐயா இவனுங்க தான். இவனுக்கு தானா? ஆமா சார். ஏயா வைக்கப்புரி, நாங்க உங்களுக்கு என்னையா கெடுதல் பண்ணோம்? எங்களை ஏயா இப்படி பண்ற? வாய மூடுறா. பண்றதை பண்ணிட்டு நான் வேற பேசுறேன் பாரு. சார் நாங்க ஒரு தப்பும் பண்ணல சார். என்னையா பண்ணாரு? என் வீடு புகுந்து பணத்தை எடுக்க பார்த்தாங்க சார். தடுக்க போன என்ன கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. ஏயா கொலை முயற்சி, திருட்டுன்னு 2 அஃபென்ஸை பண்ணி போட்டு அப்பா மாதிரி நடிக்கிறீங்களா 2 பேரும்? இது ஆபாட்டா சார். பணத்தை பறி கொடுத்தது நாங்க சார். பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டா சார். பணத்தை திருப்பி கேட்டப்ப எங்க கூட தகராறு பண்ணி இப்படி பழிய போடுறா சார். என்னையா அது? புது கதையா? இல்ல சார், இந்த பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லித்தான் சார் இவன் பணம் வாங்கினா சார். யாருக்கே வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு? எனக்கு தான் சார். நாங்க ரொம்ப ஏழை குடும்பம் சார். எங்களை ஏமாத்திட்டான் சார் இவன். வேலை வாங்குறதுக்கு அவர்கிட்ட பணம் கொடுத்தீங்க சார். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது அஃபென்ஸ்ன்னு உனக்கு தெரியாதடா? ஏய் இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடா. நீ பணம் கொடுத்து வேலை வாங்க போற இல்ல? பணம் கொடுக்குற மூஞ்ச பாரு. யாருகிட்ட போய் சொல்றேன்? நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு திருட்டு மூஞ்சி. நீங்க அவருக்கு பணம் கொடுக்குறீங்களா? குடிடா. மூஞ்சி மோகரையும் பாரு 2 பேரும். யோ உள்ள விட்டு போயா. நல்ல நாள் மிதி மிதிக்கியா. என்ன பாக்குற? இருடா உன வந்து கவனிச்சுறேன். ஐயா வாங்க.
அம்மாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா கிட்ட எப்படி மாமா சொல்றது? நான் என்னடா பண்ணுவேன் பணத்துக்கு? ஐயோ, வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து போலீஸ்காரங்க வந்து மனோகரனே ராஜேந்திரனே இசுக்குன்னு போட்டானுங்களே. பாவம் 2 பேரும் வாய் பேசாத பிள்ளைங்களாச்சே. என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. ச்சே, நான் ஒரு பைத்தியக்காரச்சி. சாரதா கண்ணுக்கு போய் போன் பண்ணிருக்கிறேனே, அதான் போன் பண்ணி திருப்பதிக்கு போறேன்னு சொல்லுச்சுல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? முருகா, நீதான் காப்பாத்தணும். நான் என்ன பண்றது? நீ எப்ப வந்தே? நான் வந்தது இருக்கட்டும். ஆத்தாளும் அவளும் எங்க போய் சுத்திக்கின்னு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை ஆயா? அதை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? வரும்போதே மனோகரனும் ராஜேந்திரனும் அலங்கோலமா வந்தானுங்களா. என்னடா இப்படி வரீங்கன்னு கேட்டேன். ஒண்ணுமே பதில் சொல்லல. சரி, நான் காப்பி ஏத்துக்குன்னு வரேன்னு உள்ள போட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் திடீர்னு போலீஸ்காரனுங்க வந்து 2 பேரையும் அடி அடிச்சு இசுக்குன்னு போட்டானுங்க. என்ன சொல்றாயா? போலீஸ் எதுக்காக அவங்கள இழுத்துட்டு போனாங்க? அது என்னமோ தெரியல கற்பகம். ஆனா அந்த போலீஸ்காரன் அடிக்கும் போது வெக்கப்பெரிய வீட்டுல திருடினதும் இல்லாம கலாட்டா வர பண்ணீங்களாடான்னு அடிச்சு இசுன்னு போட்டா. கடவுளே, இது என்ன புது சோதனை? இவங்க எதுக்காக அங்கே போனாங்க? நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைங்களை அடிச்சு இசுக்குன்னு போகும்போது என் வயிறே கலங்கிச்சு கற்பகம். அம்மா நீ அழாத. அழுது ஒண்ணு ஆக போறதில்ல. நீ வா, கிளம்பு. எங்கடி, எங்க கூட்டிட்டு போற? வேற எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். எதுக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டு எப்படியாவது பேசி சமாளிச்சு மாமாவை மனைவி கூட்டிட்டு வருவோம். வா. இந்த ஆனந்தி, நானும் வரேன். வா ஐயா. சீக்கிரம் வாங்க. ஆனந்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். வா. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. எஸ்ஐ இருக்காரு. உள்ள இருக்காருமா. உள்ள இருக்காராம். வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க ராஜேந்திரன் மனோகரன் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க இன்னசென்ட். இன்னசென்ட்டா? அதை நாங்க சொல்லணும். ஆமா, நீ யாரு? அதுல ராஜேந்திரன் என் மாமா, மனோகர் என் தம்பி. ஆஹா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? குட். இப்படி உறவுக்காரங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து திருடுறது ஒரு புது ஸ்டைலா இருக்க. சார். அம்மா, அக்கா, மனோ. அக்கா, அக்கா. என்னடா இதெல்லாம்? அம்மா, நாங்க திருடலம்மா. அந்த வைக்கப்பெரிய நம்ம பணம் 40,000 ஏமாத்தாமா. பணத்தை திருப்பி கேட்க அவன் வீட்டுக்கு போனோம். அதை கேட்க போன என்னையும் மாமாவையும் போட்டு அடிச்சிட்டாமா. திருப்பி நாங்களும் அடிச்சோம். போய் சொல்லி எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாமா. அட பாவி, என்னடா சொல்றேன்? நம்ம பணம் போயிடுச்சா? ஆமாம்மா. ஐயோ, நகை எல்லாம் வித்து மாப்பிள்ளை கிட்ட வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம் எல்லாம் போயிடுச்சா? அட கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, அம்மா அழாதம்மா. ஏய், வாய் மூடு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? எல்லாம் வெளியில போங்க முதல்ல. ஐயா, ஐயா, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணங்க எங்களை ஏமாத்திட்டு என் தம்பியும் என் பையனையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான் அந்த படுபாவி. ஏய், திருடுறதையும் திருடி போட்டு விதவிதமா காரணம் சொல்றீங்களா? Sir, please mind your words. We are not such kind of people. We are from a decent family. ஓ, கொஞ்சம் படிச்ச திருட்டு கூட்டம் போல் இருக்கு. இங்கிலீஷ்ல பேசினா நாங்க பயந்துருவோமா? இங்க பார், எந்த லாங்குவேஜ் பூச்சாண்டிக்கு நாங்க அசர மாட்டோம். புரியுதா? என்ன சார் இப்படி மனிதாபிமானம் கூட இல்லாம பேசுறீங்க? அவங்கள பாருங்க, அவங்க அழகிய பார்த்துமா இப்படி பிஹேவ் பண்றீங்க? இத பாருமா, ரொம்ப பேசுற அப்புறம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இப்படி வா. எங்க வா சொல்றேன். என்ன? என்னம்மா? ஆனந்தி, நமக்கு வேற வழியே இல்லடி.
இதுல இருந்து மீளணும்னா உங்க சித்தப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ண. ஐயோ கற்பகம், நான் உனக்கு விஷயத்தையே சொல்லலையே. அவங்க இந்நேரம் கிளம்பி திருப்பதிக்கு போயிருப்பாங்களே. சாரதா ஃபோன் பண்ணுச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அழாதம்மா. நாம இப்ப எப்படி சமாளிக்க போறோம்? சரி நீ உட்காரு, நீ உட்காரு. ஆயா அம்மாவை பாத்துக்க, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. நீ எங்க போற? நான் வந்துடுறேன். சரி சரி, என்ன நீ வழி? வா, உட்காரு சொல்றேன். என் தலை எழுத்து. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஷோ, நீ சும்மா ஆய்வாத. இப்படி எல்லாம் எனக்கு நடக்கணுமா? சரி சரி, ஏதோ அவ எங்கேயோ போயிருக்காளே, வந்து வயிறு. எங்க போவா, என்ன பண்ணுவா, யார் இருக்காங்க? அழுவாத கற்பகம், ஒன்னும் ஆகாது.